அதான் நம்ம என்ன செய்கிறோம், ஞானிகளை பூஜை செய்யுங்கள் சகல நன்மை பெறுங்கன்னு சொன்னோம். அவங்களுக்கு இதெல்லாம் பெருசு இல்லை. நோய் இருக்குது, புத்துநோயை உடனே செஞ்சு விடுவாங்க. புத்துநோயை போகிற போக்கில் அவர் திட்டி விட்டு போடுவாங்க. ஏன்னா புத்துநோய் அது கொடிய நோய் தான். ஞானிகளை பூஜை செய்தால் புத்துநோயும் வராது, எந்த நோயும் வராது. அப்போ எதையும் செய்யக்கூடிய ஞானிகளை நாம் பூஜை செய்கிறோம். அதுக்கு தான் நம்ம ராமலிங்க சாமி சொன்னார், நீ அன்னதானம் செய்ய வேண்டும்னார். ஜீவகாரணி ஒழுக்கம்னு சொன்னாலே ஒழுக்கம் ஒரு லட்சியம். உயிர்கள் பால் கருணை கொண்டு அன்னதானம் செய்யுங்கள், ஞானிகளை ஆசி பெற்றுக் கொள்ளார். ஞானிகள் யாருக்கு அருள் செய்வார்கள்? தினம் உயிர் கொலை செய்து புலால் கொண்டு மக்கள் அருள் செய்வார்களா? பல உயிர்களை வருத்துகின்ற மக்களுக்கு அருள் செய்வார்களா? பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுகின்றவன் யார்? அவன் தான் கடவுள் தன்மை அடைந்தவன். பிற உயிர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகின்றவன் பசியாற்றுவித்தல், நோய் தீர்த்தல், மானத்தையாக்க துணி தருதல், தாம் கற்ற கல்வியை மற்றக்கு சுடுதல், இனிமையாக பேசுதல், இது போன்ற உயர்ந்த பண்புகள். பேசியே மகிழ செய்தல், கொடுத்து மகிழ செய்தல், பேசி மகிழ செய்தல், அன்பாக பார்த்து மகிழ செய்தல். அப்போது அது மனம் புத்தி சித்தம் சொல்லுவாங்க. மனவாக்கு காயத்தால், மனத்தாலும் வாக்காலும் காயத்தால், காயின உடம்பு. இந்த 3 வகையாலும் பிறருக்கு தீங்கு செய்யாத அறிவு. இப்படிப்பட்ட அறிவு உள்ளவர்களுக்கு தான் அருள் செய்வார்கள். அது என்ன செய்தார், பசியாட்டக்கூடிய எண்ணம் வந்தால் தான் அந்த பண்பு வரும். பசியாட்டக்கூடிய எண்ணம் யாருக்கு? ஒரு சிலருக்கு தான் இருக்கும். யார் ஒருவருக்கு ஒருவனுக்கு பசியாற்றல போதும், அவன் கடவுள் தன்மை அடைவான், தடையே இல்லை. ஒருவருக்கு பசியாற்றக்கூடியவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் என்ன கொனைக்கெடுகளோடாதான் சரி, கொனைக்கெடுக்கெல்லாம் உடைந்து விடும். ஆனால் பசியாற்றக்கூடிய எண்ணம் வராது அவனுக்கு. பவிகளுக்கு பசியாற்றக்கூடிய எண்ணம் வராது. லோபித்தனம் அவனை கால் பிடிச்சி இழுக்கும். அப்படியே பசியாற்ற முயற்சித்தாலும் யாரும் சாங்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனை பலகீனப்படுத்திடும் பாவிகளுக்கு. புண்ணியவன் தான் பசியாற்றக்கூடிய எண்ணம் வந்தாலே அவன் கடவுள் தன்மை அடைவான், ஞானி ஆவான், மரணமில்ல பெருவாழ்வு பெற போறான்னு அர்த்தம். அந்த வாய்ப்பு உருவாக்கி தருவதுதான் ஞானிகள். இப்போ ஞானிகளை பூசிக்கிறோம், நம்மளிடம் கொனைக்கட்டு இருக்கு, லோபித்தனம் இருக்கு, பொருள் பொட்டு இருக்கு, பொலிவாங்க உணர்ச்சி இருக்கு, இன்னும் அநேக கேடு. மனிதன் என்றாலே கேடு. அந்த ஒரு சிலருக்கு தான் ஒரு பண்பு இருக்கும். இல்லைன்னா சிலருக்கு பொல்லாத காம விகாரம் இருக்கும், பொறாமை இருக்கும், கரும் சினம் இருக்கும், பிறர் மனம் புண்படி